மக்களே, குக்கு வித் கோமாளியில திவாகர் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறார். அது எந்த எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகும், வருமா வராதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நானும் இந்த வார எபிசோட்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். ஆனா அதுக்கேற்ற மாதிரி சேனலும் ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்றது நம்மளால வெட்ட வெளிச்சமா இப்போ பார்க்க முடிஞ்சுச்சு. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் நீங்க கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் பண்ணாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எப்போவுமே குக்கு வித் கோமாளி ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே ஷூட்டிங் நடந்துடும். நமக்கெல்லாம் ஒரு டிலேல தான் அந்த ஷூட்டிங்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, மண்டே இல்லை டியூஸ்டே அந்த ரேஞ்சில் ஷூட்டிங் நடக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது தான் நமக்கு கரண்ட் வீக்கில் போடுவாங்க. அந்த வகையில் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தான் இது திவாகர் பிரச்சனை. மாக்காப்பா புகழ் திவாகர் என்ற பிரச்சனை. அது இந்த வாரம் தான் டெலிகாஸ்ட் ஆகணும், இந்த வாரம் தான் டெலிகாஸ்ட்ல வரும். ஆனால் எப்பவுமே குக்கு வித் கோமாளி ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும்னா செவ்வாய்க்கிழமை ப்ரோமோ ரிலீஸ் ஆகும். எப்படி செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரோமோ போடுவாங்க, புதன்கிழமை 2லிருந்து ஒரு 3 ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2, 3, 4 அந்த வகையில் போடுவாங்க. ஒரு 3 ப்ரோமோ புதன்கிழமை வரும், வேலைக்கிழமை நிறைய ப்ரோமோஸ் விடுவாங்க, வேலன் வெள்ளியில. இதுதான் பல சீசனா நடக்கிற ஒரு பேட்டர்ன். நம்ம ரெகுலரா குக்கு வித் கோமாளியை ஃபாலோ பண்ணதால நம்ம போய் செக் பண்ணுவோம் ப்ரோமோ எப்போ வருதுன்னு செக் பண்ணும்போது இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆகியிருக்கும். ஆனா இந்த வாரத்தோட ப்ரோமோ ஸ்டேட்டஸை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆயிருக்கணும், செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா ப்ரோமோ இப்போ கூட ரிலீஸ் ஆகல, வேலைக்கிழமை ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரோமோலையுமே என்ன சுற்று அப்படின்றத மட்டும் காமிச்சிருக்காங்க. இந்த வார சுற்று என்ன, அன்மேட்ச்டு காம்போ அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் தெளிவா அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கிளியரா தெரியும். விஜய் டிவி அதுலயும் நிஷாக்கு யார் பேர் ஆயிருக்கா அப்படின்ற செக்மெண்ட்டை மட்டும் தெளிவா அங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோமோல. வேற எது ஹைலைட் பண்றாங்களோ இல்லையோ அந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் நல்லாவே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. வேற யாரும் இல்லை, டிஜே பிளாக் தான் நிஷாவோட கோமாளியா செயல்படுறாரு. அவர் மேல உட்காந்து மியூசிக் போட்டு கவுண்டர் போட்டுட்டு இருக்கவர். ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு கோமாளியை சடனா இவங்க மாற்ற முடியாதுன்றதால டிஜே பிளாக் நீ மியூசிக் போட்டது போதும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துரு அப்படின்றதால டிஜே பிளாக் இங்க எடுத்துட்டு கோமாளியா மாத்திட்டு திவாகரை தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றத அந்த ப்ரோமோ மூலியமா நமக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவாகரோட போர்ஷன்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ, வெட்டி எடுக்க முடியுமோ வெட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா இப்போ புரியுது. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கான ஸ்கிரீன் பேஸோ அவருக்கான இதுவுமே நாங்கள் எந்த இடத்துலையும் கொடுக்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்திருக்கிறாங்கன்றது இதன் மூலியமா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஏன் அந்த ப்ரோமோ டிலே ஆகணும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வர வேண்டிய ப்ரோமோ செவ்வாய் புதன்ல வர வேண்டிய ப்ரோமோ 2 நாள் டிலே ஆகி வேலைக்கிழமை வருது. அதுக்கப்புறமாவது ப்ரோமோ வரிசையா ரிலீஸ் ஆகணும். ப்ரோமோ ரிலீஸ் ஆகல. ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை எபிசோட போட்டே ஆகணும். அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு, கோமாளி பேரிங், இந்த டாஸ்க் இதெல்லாம் போட்டே ஆகணும். அது போடாம என்ன பண்ணுவாங்க, போட்டாங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணல, ப்ரோமோ ரிலீஸ் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து எவ்வளவு போர்ஷன்ஸ் கட் பண்ண முடியும், திவாகருக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பேஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இப்போ அவர் பாதி ஷூட்டிங் வரையும் அவர் இருந்தாரு அப்படின்றதால ஸோ அவர் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, ரீஷூட் போயிருக்க மாட்டாங்க. இவருக்கு பதில் இவரு அப்படின்ற மாதிரி கோமாளியை மாத்திருப்பாங்க. ஏற்கனவே சீசன் இதுல மணிமேகலை பிரியங்கா ஒரு இஷ்யூ ஆச்சு சீசன் 5ல. அப்ப என்ன பண்ணாங்க, மணிமேகலை பாதிலேயே போனதுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கேட்டகரியில இவரு போன உடனே பாதிலேயே வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரீஷூட்டிங் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால ஏதாவது ஒரு போர்ஷன்ஸ் இருந்தாலுமே திவாகர்து அதை முழுக்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலை தான் பார்த்துருப்பாங்க. நமக்கு அந்த சண்டையோட இன்சிடென்ட்டோ சண்டையோட ஃபுட்டேஜோ காட்டுவாங்கன்னு நினைச்சா தவறு, அது காட்ட போவதில்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு இவங்க ப்ரோமோ டிலே பண்ணதுலேயே. அதை தாண்டி நீங்க என்னடா காட்டுறது, நானே எனக்கு ப்ரோமோ போடுவோம்ல, நானே எனக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் திவாகரை செலக்ட் பண்ணீங்க, ஆனா ஒரு கெட்டப்பு கொடுத்தீங்க பாடுறா, அங்க நிக்கிறீங்களா நீங்க, அங்க நிக்கிறீங்க, என்ன கெட்டப்புன்னு கேளுங்க மக்களே. புஷ்பா த ஃபயர் அப்படின்ற ஒரு கெட்டப்பு கொடுத்த உடனே அவரும் அழகா தாடி மீசெல்லாம் ஒட்டிக்கிட்டு இதுல 3 ஜட்ஜஸ் கூட வேற வீடியோ எடுத்திருக்காப்புல. அதையும் திவாகர் போஸ்டா போட்டிருக்காப்புல.
அதுலயும் தாமு சார் என்ன பேசுறார் ஏது பேசுறாருன்னு அவருக்கே புரியல. இதுல வேற பிக் பாஸ்ல திவாகர் என்ன பண்ண நல்லா பண்ணாரு அப்படின்றாரு. அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அதுல உங்க கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சுன்னு பிக் பாஸ்ல கெட்டப் போட்டுன்னு போவாங்களா? இது ஏதோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் பிக் பாஸே பார்க்க மாட்டார் போல, சும்மா சொல்லணுன்றதுக்காக ஏதாவது சொல்லி விடுவோன்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் அடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் கௌசிக் சார் எதுக்கு சார் நீங்க அதுலயும் அந்த கர்ணன் கெட்டப்ப திரும்ப பண்ண சொல்லிட்டு சபா முடியலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் நீங்க என்ன ப்ரோமோ போடுறது, நான் போட்டு எனக்கு எப்படி இருக்கு கூட்டம் அப்படின்றத குக் வித் கோமாளியில ஜட்ஜும் என் ஃபேன் பாத்தீங்களா இல்ல, என்ன ரசிச்சிருக்கிறார் தாமு. இன்னொரு பக்கம் மாதம்பட்டியை சொல்ல வேணும்ன்ற மாதிரி மாதம்பட்டியோட தீவிர ரசிகன்ற மாதிரி அவரு கூட போயிட்டு இந்த அலப்பறை திவாகர் வெளியே கிளப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு கோடான கோடி கணக்கு ஃபேன்ஸ், இந்த பாத்தீங்களா அந்த கோடான கோடி கூட என் வாயில வர மாட்டேங்குது, அது கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பில்டப் வேற வெளியே உருவாக்கிட்டு இருக்காரு வாட்டர்மெலன். இதுல அவர் போடுறது தான் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, எனக்கு ஃபேன்ஸ் அவ்வளோவா இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த தர்பூஸ் எடுத்து ரீல்ஸ் பண்றது இப்படின்னு ரீல்ஸ் பண்றாரு இல்லையா. அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பசங்க ரியாக்ஷன் பார்க்கணும், அதுதான் அல்டிமேட். அவர் ரியாக்ஷனை விட பின்னாடி பசங்க அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்ற போது தான் அல்டிமேட்டா இருக்குது. ஸோ ஆக மொத்தத்துல இதுல இந்த இஷ்யூவை எந்த ஒரு உள்ள நடந்த விஷயம் வெளியே தெரிய போறது இல்லை அப்படின்றது கிளியரா புரியுது. ஓகே, ஒரு பக்கம் நிஷா வந்து கிளாரிட்டி அவங்க சைட்ல இருந்து கொடுக்கணும், ஆனா அவங்க சைடு வெளிப்படையா எந்த கிளாரிட்டியும் கொடுக்கல. இதுக்கப்புறமும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அப்படியே பிரியங்கா இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சோ அதை தான் இங்க நடக்குது. நீங்க எடுத்து பாருங்க, பிரியங்கா மணிமேகலை அப்படின்ற ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அதுல மணிமேகலை தரப்புல இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா தரப்புல இருந்து எந்த இதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா பிரியங்கா தரப்புல இருந்து பல பேர் பேசியிருப்பாங்க, அவங்கள தாண்டி மற்ற எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சீனும் நடக்க போகுது. இதுல நிஷா பேச போகுது இல்லை, அவங்க இதுவா பேசியிருந்தாலுமே அவங்கள தாண்டி பல பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல குறிப்பா நிஷா மேல நிஷா கூட அவர் நடந்துகிட்டதால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. அதனால அவங்க வாய்ஸ் பண்ண மாட்டாங்க, மிச்ச எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி தான் போய் முடிய போகுது. ஆக மொத்தத்துல இதுக்கப்புறம் திவாகர் விஜய் டிவி பக்கம் சேர்க்க மாட்டாங்க, அவரை இது பண்ண மாட்டாங்கன்றது உறுதி ஆயிருச்சு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த இன்சிடென்ட்ல இதுதான் முழுசா நடந்துச்சு, மேல ஒரு தள்ளு முள்ளு இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்களே, அதுக்கான தெளிவான கிளாரிட்டியும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபுட்டேஜே இப்போ வரல அப்படின்னும் போது அதுவே கட் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் இந்த ஷோல போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அது ஷோவிலையும் வராது. நீங்க நார்மலா குக் வித் கோமாளி எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ இந்த வாரமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு வேளை போட்டு இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குதே அதை கிளாரிஃபை பண்ணனா இந்த ஃபுட்டேஜை ரிவீல் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். கடைசி வரையும் இது நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம், இது அதுக்கான ஷோ இல்லை, பிக் பாஸ் ஆர்னா பண்ணியிருப்போம், இது குக் வித் கோமாளி அப்படின்றதால எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ திவாகரை குறைக்க முடியுமோ அது குறைச்சி தான் நாளைக்கு எபிசோட்ல வரும்ன்றது தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.